வணக்கம் சர்மிளா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அதாவது சுங்குவா சத்திரம் அருகே குன்னம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியின் வளாகத்தில் உள் பொதுமக்களை இன்று சந்திக்கிறார். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு இதுவே முதல் முறையாகும் பொதுமக்களை சந்திப்பது. மேலும் இந்த கல்லூரி வளாகத்தினுள் 2000 பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் உள்ளது. அந்த அரங்கத்தில் வைத்து அந்த பொதுமக்களை சந்திக்கிறார். மேலும் 2000 பேர் வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு QR கோடு மூலம் அந்த பாஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 2 நாளுக்கு முன்பதாகவே அங்கு முழு பணிகளும் தொடங்கி உள்ளது. மேலும் இன்று 11 மணி அளவில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறார். அதற்கு முன்பாக 9 மணியிலிருந்து சொந்த வாகனங்கள் இல்லாமல் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாகனங்கள் தயார் செய்து அந்த வாகனங்கள் மூலமாகவே இந்த பொதுமக்களை அழைத்து வருகிறார்கள். மேலும் இவர்களுக்கான மதிய உணவு 32 வகையான உணவுகள் தயாரில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக சர்மிளா, நேற்று கொடுக்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பானது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த லெட்டர் மூலம் இதுவரைக்கும் எந்த ஒரு காவல்துறையும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை. இதுக்கு மேலும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரசிகர்கள் உள்ளே நுழையக்கூடாது, ரசிகர்களுக்கு அனுமதி கிடையாது என்ற வகையில் அங்கு மிகவும் உயரமான தகடுகள் மூலம் ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 2000 பேர் மட்டுமே அங்க நுழைவாயில் அனுமதிக்கப்படும். மேலும் இந்த குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டுமே அங்க அனுமதிக்கப்படும். பத்திரிகையாளர்களுக்கு முழுமையாக அங்கு அனுமதி கிடையாது என்றும் சொல்லிவிட்டனர். மேலும் ஒரு 11 மணி அளவில் மட்டுமே விஜய் அவர்கள் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அதாவது விஜய் கட்சியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மக்கள் படை, அதாவது மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு அணி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அணி மூலமாகவே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வெளியில் பொதுமக்களோ ரசிகர்களோ எந்த ஒரு இடையூறுகள் செய்யாத அளவுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நேற்று முறையான ஒரு கடிதம் காவல்துறையில் வழங்கியுள்ளது. காவல்துறை தற்போது வரை அந்த பகுதியில் வரவில்லை. இதற்கு மேல் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது 11 மணிக்கு துவங்கப்பட்டு மாலை 4 மணிக்கு முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்மிளா.